வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஜோஹோ மீட்டிங் பத்தி பேசிடலாம். ஜோஹோ மீட்டிங் நாளைக்கு சாயந்தரம் 6 to 9. நிச்சயமா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய இன்டெப்த் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட் எதிர்பார்த்து மேலே தான் ஏறிச்சு. நேத்தே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து ரியல் அப் மூவான்றது நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ டெஃபினட்டா இதுக்கான பதில் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நிறைய செக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ரியலாகவே நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மூணாவது முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றம் வருது, ரைட்? ஒரு டேஞ்சர் ஜோனில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டேஞ்சர் ஜோனை பற்றி இன்டெப்த் நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து யூடியூப்லேயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்ளோஸ் குரூப் இருக்குல்ல, ஒரு 300-350 பேர் இருக்கும் போதும் நம்ம எது வேணாலும் பேசிக்கலாம். அது வந்து ஒரு பப்ளிக் டாக் ஆகாது. அது நம்ம ரூம்குள்ள 4 செவத்துக்குள்ள நம்ம பேசிக்கிற மாதிரி ஆகும். அந்த இடத்துல வந்து நிறைய விஷயத்த ஓப்பனா வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த விஷயத்த அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. 199 ருபீஸ் பே பண்ணுங்க. கூகுள் பே பண்ணலாம், யூபிஐ பே பண்ணலாம், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9444468888. ஸ்க்ரீன்ஷாட் யார் அனுப்பணும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலமா லிங்க் வேணுமோ அவங்க மட்டும் பண்ணா போகிறோம், மற்றவங்க தேவை இருக்காது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். டெஃபினட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் எவ்ரி சனிக்கிழமை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு சாயந்தரம் நம்ம சந்திப்போம். இப்போ மார்க்கெட், இன்னைக்கு மார்க்கெட் 160 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்ல, ஃபியூச்சர்ஸ்ல வந்து 147 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல. ப்ரீமியம்ல இருக்கு 52 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஒன்றும் பெருசா இல்லை, 128 பாயிண்ட்ஸ் தான் கேப் அப்ல. ஸோ 128 பாயிண்ட்ஸ் தான் இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி எஸ் ஒரு பெரிய ஆட்டம் போட்டுச்சு. ஏன்னு சொன்னால், ஆடின ஆட்டம் பேங்க் நிஃப்டி தானே. ஸோ பேங்க் நிஃப்டிலேயே இன் பர்டிகுலர் 2 ஸ்டாக்கு. ஒன்று அப்பர் சைடில் ஐசிஐசிஐ, லோவர் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. மெயினாக வந்து ஷார்ட் கவரிங்னால ஆச்சு. நேத்தே நான் வந்து சொல்லியிருந்தேன், இது எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் அப் மூவாக தான் இருக்கும், ட்ராப் ஆயிடாதீங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் யாரெல்லாம் அந்த 150 பாயிண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்து இன்ட்ராடேல சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு டீசென்ட் அமௌண்ட் பார்த்துருக்கலாம். சரி, பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது -12, பட் ப்ரீமியமில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 142 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நினச்சி பாருங்களேன், இன்ட்ராடே ஸ்விங் வந்து 753 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். நிஃப்டியோட லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னமும் அந்த ஸ்ப்ரெட் வந்து பயங்கரமான ஸ்ப்ரெட். அப்சைட்ல வந்து 22,500ல ஹையஸ்ட் காலும், அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 21,500ல ஓரளவுக்கு எழுதி இருக்கிறாங்க. 1,36,000 எழுதி இருக்கிறாங்க. பட் ஹையஸ்ட் வந்து 20,500ல தான் வந்து ஹையஸ்ட் இருக்கு. தள்ளி எழுதுறாங்கப்பா. பயம் எதுக்கு, ரிஸ்க் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எழுதுறவங்க எல்லாம் 2 நாள் அடி வாங்கினாங்களே, சரியான அடியா இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து தள்ளி எழுதுறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 50,000ல வந்து கால் ரைட் பண்றாங்க. தள்ளி எழுதுறாங்க. 45,000ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, 50,000ல தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. அது வந்து பேச்சுக்குன்னு வச்சுங்களேன், டைம் பாஸ்க்கோசரம் எவனாச்சும் ஒருத்தன் எழுதியிருப்பான். இல்லை ஏதோ ஒன்று இன்டர்னலா ஓப்பனா என்ன சொல்றது, பிளாக் மணியாக இருக்கும். பிளாக் மணியை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இது மாதிரி விஷயத்தில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் பேச முடியாது. ஸோ 2,69,000 குவான்டிட்டி அங்கே எழுதி இருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக எழுதினது வந்து 46,100ல தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 43,000ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து அந்த ஏடிஆர் லெவல் இருக்குல்ல, அந்த ஏடிஆர் லெவல் வச்சு தான் இந்த ரேஞ்சை வந்து டிஸ்கஸ் இது பண்ணுவாங்க. எடுத்துங்களா, இன்னைக்கே வந்து 750 பாயிண்ட் ஸ்விங்குன்னா 1000 பாயிண்ட்ல என்ன, 2000 பாயிண்ட் ஸ்விங்ல தான் இவங்க எழுதி இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் வந்து ஜாஸ்தி எழுதி இருக்கிறாங்க, டவுன் சைடு மார்க்கெட் தான் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு ஆர்த்தி இண்டஸ்ட்ரி க்ளோஸ் அபவுட் 10.7%. இன்னமும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் லோல நம்ம பிக்கப் பண்ணோம். 438 அதான் லோ, ரைட்? நம்ம 445ல நம்ம பிக்கப் பண்ணோம். அடுத்த 3 வருஷத்துல 1500 ரீச் ஆகுன்றது நம்ம பேசியிருந்தோம். இப்பயே ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆர்த்தி இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் ஆன லெவல் வந்து 633 ஃபியூச்சர்ஸில். இன்ஃபேக்ட் கெமிக்கலில் வந்து அவங்க தான் வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஹீட் மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே ஒரு 4-5 ஸ்டாக் மட்டும்தான் ரெட்டில் இருக்குது, மற்றபடி ஃபுல் க்ரீனில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் நிஜமாவே அப்பாச்சு. ரீசன் பாசிட்டிவ் ரீசன்ஸ், பட் நிறைய ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்னால மேலே போயிருக்கு. ஸோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன்ஸை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாளைக்கு ஜோஹோ மீட்டிங்கில் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்றது நாளைக்கு வந்து ஜோஹோ மீட்டிங்கில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்டெப்த் டிஸ்கஷன் இருக்கும். பட் அடுத்த வாரத்தில் வந்து ஒரு நாள் வீடியோவில் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ரிஸ்க் இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, அதில் போய் மாட்டிக்காதீங்க. பள்ளத்தாக்குன்றது நான் சொல்கிறது, மார்க்கெட்டில் ஒரு சடன் கிராஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்போ என்னான்றது நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல போயிருக்கு. ஆர்இசி ஆகட்டும், ஐஆர்சிடிசி ஆகட்டும், மணப்புரம் ஆகட்டும், பிஹெச்இஎல் ஆகட்டும், முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து லாங் பில்டப்ல போயிருக்கிறாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல வந்திருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, இந்தியா மார்ட், பிஎஃப்சி, ஹிந்துஸ்தான் காப்பர், இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்ல தான் மேலே போயிருக்கு. வேற ஜி, டெக்ஸான் இவங்களாம் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. டெக்ஸான்ல வந்து மோர் ஆஃப் லாங் அன்வைண்டிங் நடந்துட்டு இருக்கு. மேலே போயிருக்கு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கீழே வந்துட்டு இருக்கு. தப்பி தவறி அதுலலாம் ஷார்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து செம்ம புல்லிஷா இருக்கிற ஸ்டாக். ஜி இன்னைக்கு ஈவினிங் வந்து பஞ்சாயத்து, சோனியும் ஜியும் வந்து சேர்ந்து இருக்க போறோமா, அந்த $10 பில்லியன் க்ளோஸ் அபவுட் 83,000 crores மர்ஜர். எஸ்ஸா நோவான்றது இன்னைக்கு சாயந்தரம் தெரியும். தெரிஞ்சிச்சுன்னா மண்டே இன்னைக்கு ஆட்டம் இருக்கு. மண்டேனா நாளைக்கே இருக்கு. நாளைக்கு வந்து சிபி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சிருக்கிறாங்க. நிஜமான விளையாட்டுப்பா, இந்த மார்க் ட்ரேடிங்லாம் கிடையாது. 9 to 9:15 ப்ரீ ஓப்பனு, 9:15 to 10 நிஜமான விளையாட்டு. சரியா? இன்னைக்கு வாங்கினது நாளைக்கு விற்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எதுக்கு இந்த டெஸ்டிங், எதுக்கு இந்த சோதனை, சாட்டர்டே அன்னைக்கு நிம்மதியாக தூங்குவோம், அது கூட கெடுக்கிறாங்கன்னு சொன்னால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்தியன் மார்க்கெட் வந்து பயங்கர மெச்சூர் ஆச்சு, பயங்கரமான லெவலில் இருக்கிறோம். நிறைய பணம் உள்ளே வந்துட்டு இருக்கு. நிறைய எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் இந்தியன் மார்க்கெட் செம்ம ரகடா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியுன்றது தெரியும். ஏற்கனவே உலகத்திலேயே இன்னமும் T+2ல தான் ஓடிட்டு இருக்கு. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் T+1 செட்டில்மெண்ட் வந்தாங்க. ரெண்டாவது ரியல் டைம் செட்டில்மெண்ட் பண்றாங்க. அதாவது பணம் உங்க பேங்க்ல இருக்கும், நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேட் நீங்க போடுறீங்கன்னு சொன்னால் யூபிஐ பேமெண்ட் மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்றாங்க. ரைட்? எண்ட் ஆஃப் த டே என்னென்ன அமௌண்ட் நீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க, ஒவ்வொரு டைமும் அந்த மெசேஜ் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அது ஃப்ரீஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலா எண்ட் ஆஃப் த டே என்ன அமௌண்ட்டோ அது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுப்பாங்க, இல்லை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் ட்ரேடிங் ஏற்கனவே ஒரு விளையாட்டு ஓடிட்டு இருக்கு. அதுல யூபிஐ, எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பேங்க், இவங்க 3 பேருமே வந்து இன்வால்வ்டு. ஸோ இது 3மே வந்து ஒரு ரியல் டைம் ஆட்டம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் ட்ரேடிங் வால்யூம் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபார் தி 5th டைம் இந்தியன் மார்க்கெட் வந்து F&Oல வந்து லீடர், வேர்ல்ட் லீடர், செம்மையான லீடு இருக்கு. இது பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம பண்ணலாம். நம்பர் 1 சப்போஸ் 100ன்னு சொன்னால் நம்பர் 2 வந்து 19ல உட்காந்துட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் நம்ம வந்து F&O அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து மனசுல ஞாபகம் வச்சுங்க. ரியல் டைம் ட்ரேடிங்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, நாளைக்கு மேட்டர் காலையில் 9:15 to 10 ஒரு செஷனும், ரெண்டாவது செஷன் வந்து இன்னொன்று இடத்துல இருந்து, இது
பாம்பேல இருக்கிற சர்வர், இன்னொன்று வந்து டிசாஸ்டர், இது ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று சர்வர்ல இருந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்றது. அது வந்து அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் ஒரு 15 நிமிஷம், அதுக்கப்புறமா 11:30 to 12:30 அதுவும் வந்து ரியல் டைம் மார்க்கெட். ஸோ இங்க வாங்குறது வந்து மண்டே அன்னைக்கு விற்கலாம். இப்ப விற்கலாம் நம்ம வந்து சொல்றோம், மண்டே அன்னைக்கு மார்க்கெட் இருக்குமான்றதே ஒரு சின்ன கேள்வி. ஏன்னு சொன்னால் இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இப்ப மண்டே அன்னைக்கு மார்னிங் கிடையாது, ராமர் கோயில் திறக்கிறாங்க, மணி 2:30 மணி வரைக்கும் அங்க, ரைட். சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் வந்து லீவ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2:30 மணிக்கு அப்புறமா, அதாவது பிராண பிரதிஷ்டம் வந்து 12:30 to 2:30 வரைக்கும் இருக்கு, 2 o'clock வரைக்கும் இருக்கும். லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது, வேர்ல்டு வைட் டெலிகாஸ்ட் இருக்கு, நிறைய பார்ப்பாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் தான் வந்து ஹையஸ்டா இருந்துச்சு இந்த தடவை, அந்த ரெக்கார்டை பிரேக் ஆகுன்ற மாதிரி சில பேச்சு ஓடிட்டு இருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இது நேத்தே நான் வந்து சொல்லியிருந்தேன், 550 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு போராட்டத்துக்கான பதில் வந்திருக்கு. நிச்சயமா இது வந்து கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் இந்தியாவுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்டா இது இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சிபியும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல் எடுத்துட்டு வராங்களான்றது. 12:30 to 2:30 ட்ரேடிங் ஃப்ரீஸ்ன்ற மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு வராங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்ப டைரக்டா வந்து நியூஸ் போயிடலாம். ஏற்கனவே நம்ம நியூஸ் தான் பேசிட்டு இருக்கோம். லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹைதராபாத்ல வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் அபவுட் 1000 பேரை வந்து ஹையர் பண்ண போறாங்க, ரைட். புரியாத விஷயம், ஏன் கிஃப்ட் சிட்டியை விட்டு ஹைதராபாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றது. எனிவே பேக் ஆஃபீஸ் தானே, இது பாட்டுக்கு இருக்கட்டும். அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டேய் எல்லாரும் ஓப்பன் பண்ணுங்கடா ஹைட்ரோ ப்ராஜெக்ட், ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரினியூவபிள் பவர் தேவையில்லை. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகே கொடுத்துட்டாங்க. இதுல யாரெல்லாம் இன்வால்வ்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபயர், ஃபாரஸ்ட், கிளியரன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே வந்து சேமா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 4-5 ஊர்ல வந்து நடக்குது. ஒன்று வந்து சத்தீஸ்கர், அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா. JSW எனர்ஜி அவங்க வந்து 1.5 GHzக்கு வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் போட போறாங்க. ஸோ JSW எனர்ஜியை வந்து நீங்க மனசுல வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சன் ஃபார்மா ஒரு 21.5% ஸ்டேக் இஸ்ரேல் பேஸ்டு ஒரு ஃபார்மா கம்பெனியில வாங்குறாங்க 2891 crores. ஸோ சன் ஃபார்மா 2019 இதே 450 ரேஞ்சில் வந்து 475 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் பை சொல்லியிருந்தேன் வித் அ டார்கெட் ஆஃப் 1800. இந்த கொரோனா வரும், இந்த இஸ்ரேல் கம்பெனியை வாங்குவாங்க, நடுப்புற மற்ற சமாச்சாரம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் மார்க்கெட்டில் அது வேவ் பேட்டர்னோ இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ், லாங் டேர்ம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிக் பண்ணும் போதும் இது மாதிரி 3x 5x 10xலாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது நிறைய தடவை வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது, டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஸ்பெஷாலிட்டி. எடுத்து பாருங்களேன், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் லாங் டேர்ம். 2019 to 2025 3xன்றது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு அடுத்தபடியா டாடா கன்சியூமர் இப்போதானே ஒரு 6500 கோடிக்கு வந்து ஒரு 2 கம்பெனி வாங்குறதா வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கேபிட்டல் ரைஸ் எங்க இருந்து, கமர்ஷியல் பேப்பர்ஸ், லோக்கல்ல பப்ளிக் வந்து கேஷ் வாங்க போறாங்க. தே கால் இட் அஸ் பாண்ட்ஸ், இல்லை தே கால் இட் அஸ் கமர்ஷியல் பேப்பர். டெக்னிக்கலா வந்து கமர்ஷியல் பேப்பர்னு வாங்க. அவங்க வந்து ஒரு ப்ரோ நோட் மாதிரி கொடுத்துட்டு, சர்டிஃபிகேட்னு வச்சுங்களேன், சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேஷ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒன்று. GQG கேட்ட பேர்ல அதானி குரூப்ல பெரிய லெவல்ல இவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. நேத்தோ முந்தா நேத்தோ கூடயும் ஒரு 3000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இவங்க ITC-ல $2 billion. எப்பயுமே நினைச்சு பாருங்களேன், கேஷ் போட்டு 9 மாசத்துல அந்த கேஷ் டபுள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு வந்து இந்தியா மேல வந்து என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கும், ரைட். ITC-ல ஒரு $2 billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பில்லியன்றது க்ளோஸ் டு அபவுட் 16,600 crores, ரைட். இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஒரே ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஜியோ
ஃபோன் கம்பெனி, நாட் ஃபைனான்ஸ். அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 5208 crores வந்து லாபம். இயர் ஆன் இயர் 12% அப் ஆயிருக்கு. அண்ட் ரிசல்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கான ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் சூப்பர் பாசிட்டிவாக இருக்குன்றது என் மனசாட்சி. அண்ட் ஒரு நம்பிக்கை, ஒரு இன்ட்யூஷன் அது பார்க்கலாம். நாளைக்கு இந்த ஸ்பெஷல் செஷனில் ரிலையன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2840 850 வந்து ஒரு லெவல். அந்த லெவல் தொட்டதுக்கு அப்புறமா கீழே வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு நீங்கள் அது பை பண்ணாலும் பார்த்துங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இன்னைக்கு ஈவினிங் ரைட், ஐசிஐசிஐ, கோட்டக் பேங்க், இவங்க 2 பேர்த்தோட ரிசல்ட்டும் இருக்கு. 2 பேர்த்தோட ரிசல்ட்டும் ஓரளவுக்கு டீசன்ட் பாசிட்டிவா இருக்கும் தான் மறுபடியும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆர்பிஐ நியூஸ் ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. மண்டே இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்கு. ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் கொடுங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் டெஃபினட்டாக எங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.